ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் என் குடும்பம் சேனல். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அதில் வந்து இதெல்லாமே பார்த்தாச்சு. எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா W ஈக்குவல் டு 1/z இன்வர்ஷன் அப்படின்ற டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு பேர் வந்து இன்வர்ஷன் பேர். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் சர்க்கிள்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன்டூ சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஜென்ரல் சர்க்கிள்ஸ் டு ஜென்ரல் சர்க்கிள் அப்படி நிறைய இருக்குது. ஜென்ரலாக அவங்க சர்க்கிள்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இன்டூ சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வர்ஷன் வந்து W ஈக்குவல் டு 1/z இதை எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா Z ஈக்குவல் டு 1/W தட் இஸ் ஈக்குவல் டு 1/Wக்கு பதிலாக U ப்ளஸ் ஐவி எஃப் ஆஃப் Z ஈக்குவல் டு U ப்ளஸ் ஐவி அது வெல் நோன் ரிசல்ட். அதை நீங்கள் எழுதிட்டு கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் டேம் வரலாம். நீங்கள் கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்போ மேலே U மைனஸ் ஐவி கீழே U மைனஸ் ஐவி வரும். அப்போ மேலே 1 இன்ட்டு U மைனஸ் ஐவி U மைனஸ் ஐவி ஆயிரும். கீழே வந்து A ப்ளஸ் ஐபி A மைனஸ் ஐபினா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், இங்கே U ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வரும். தேர்ஃபோர் Z அப்படின்றது வந்து X ப்ளஸ் IY ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்குன்னா U பை U ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் I இன்ட்டு V பை U ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். நம்ம வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா X இஸ் ஈக்குவல் டு U பை U ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், y is equal to minus v divided by u square plus v square. அப்போ w is equal to 1/z based problem எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இன்க்ளூடிங் திஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியும் பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன், ஜென்ரல் சர்க்கிள் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் XY பிளேனில் a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் சர்க்கிள் இன் XY பிளேன். இதில் அந்த எக்ஸ் ஒய் வேல்யூஸ் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா யூ ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா மைனஸ் வி ஹோல் ஸ்கொயர் வரும்போது ப்ளஸ் வி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ வி ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வரும். இதை ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. plus b into u divided by u square plus v square வரும். அடுத்தது plus c into minus v divided by u square plus v square plus d equal to 0. அந்த ஈக்குவேஷனில் நான் அட்டைன் பண்ண ரிசல்ட்ஸ் x y வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ a into இதை வந்து நீங்கள் LCM எடுத்துட்டீங்கன்னா u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கீழே வந்துடும். மேலே ஒரு u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் மட்டும் வந்துடும், ப்ளஸ் bu டிவைடட் பை u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் cv டிவைடட் பை u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் d ஈக்குவல் டு 0 ஆயிரும். இப்போ இதில் இந்த ஒரு டேம் இந்த ஒரு பவர் கேன்சல் ஆயிரும். அப்போ a பை u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ப்ளஸ் bu டிவைடட் பை u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் minus cv divided by u square plus v square plus d equal to 0. இப்போ நீங்கள் LCM எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் u square plus v square LCM எடுத்துட்டு அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வரும்னா a plus bu minus cv plus d into u square plus v square whole divided by u square plus v square ஈக்குவல் டு 0 அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். அப்போ உங்களோட ஆன்சர் d இன்ட்டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் bu மைனஸ் சிவி ப்ளஸ் ஏஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டு. பாருங்கள், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஜென்ரல் சர்க்கிள் இன் XY பிளேனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு d இன்ட்டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் பியூ மைனஸ் சிவி ப்ளஸ் ஏஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் நத்திங் பட் ஜென்ரல் சர்க்கிள் இன் யூவி பிளேன். ஓகே, திஸ் இஸ் ஜென்ரல் சர்க்கிள் இன் UV பிளேன். UV பிளேன்னு நீங்கள் சொல்லலாம், W பிளேன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இதை XY பிளேன்னு சொல்லலாம், Z பிளேன்னு சொல்லலாம்.
இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து மெயின் ரிசல்ட். இதுல இருந்து நான் சபார்டினேட் ஆன்சர்ஸ் வந்து நான் ஒரு இது டேப்லெட் பண்ணிட போறேன். ஓகே, இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியாச்சுன்னா ஜென்ரல் சர்க்கிள்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இசட் பிளேன் அப்படின்னு போட்டுருங்க, இந்த பக்கம் டபிள்யூ பிளேன் அப்படின்னு போட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரிசல்ட்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேபிள் வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு, அதாவது 1 வந்து ஜென்ரல் சர்க்கிள் இசட் பிளேன். இது வந்து 2 ஜென்ரல் சர்க்கிள் டபிள்யூ பிளேன். நம்ம எழுதினாலே போதும், இது டபிள்யூ பிளேன்ல ஜென்ரல் சர்க்கிளாக இருக்கு. செகண்ட் ரிசல்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் ரிசல்ட், சப்போஸ் இந்த ரிசல்ட்டில், அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல இன் 1 ஓகே லெட் ஏ ஈக்குவல் டு 0 நான் எடுக்கிறேன். ஏ வந்து 0 பண்ணுறேன். ஏ 0 பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்ப்ளீட் டேம் 0 ஆயிரும். மீதி இருக்கிறது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், XY இருக்கக்கூடிய ஒரு லீனியர் ஈக்குவேஷன், தட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைட் லைன் not passing through origin. ஏன்னா d இருக்கு, bx plus cy plus d equal to 0 அப்படின்னா that is equation of straight line not passing, constant இருந்தா not passing through origin. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா that one implies straight line not passing through origin, ஆரிஜின் வழியா போகாத ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்கு. எப்போ a equal to 0 எடுத்தோம்னா, அப்போ 2 implies, இந்த இடத்த நீங்கள் என்ன செய்யணும்னா 2 implies இதில் a 0 பண்ணிடுங்க, இந்த இடத்த மட்டும் 0 பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும், d into u squared plus v squared செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்குது, plus bu minus cv equal to 0. அப்போ this is equation of circle. a 0 ஆகுது, கான்ஸ்டன்ட் 0 ஆகுதுனால passing through origin, கான்ஸ்டன்ட் 0 ஆகும்போது passing through origin. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின்ங்கிறது இங்கே சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜினாக மாறுது. ஓகே, சர்க்கிள் 2 இம்ப்ளைஸ் சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின், THROUGH பாசிங் த்ரூ ஆரிஜின் இப்படி மாறிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கஷன் மட்டும்தான். சரி சார், அப்போ தேர்டு வந்து சப்போஸ் d equal to 0 in 1ல வந்து நான் d 0 எடுக்கிறேன், d வந்து 0 எடுக்கிறேன். அப்போ 1 implies இது என்ன ஆயிரும் பாருங்க, d 0 ஆயிடுச்சுன்னா இந்த டேம் மட்டும் இருக்காது, சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின் வந்துடும். ஸோ சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு வந்துடும். சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின் இதில் அப்படியே நீங்கள் இங்கே d 0 பண்ணீங்கன்னா 2 implies d 0 ஆயிடுச்சு. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். bu minus cv plus a equal to 0 linear equation, straight line not passing through origin. Okay, 2 implies straight line not passing through origin. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே a 0 பண்ணும்போது இங்கேயும் a 0 பண்ணுங்க, இங்கே d 0 பண்ணும்போது இங்கேயும் d 0 பண்ணுங்க. straight line not passing through origin அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி சார், எனக்கு இப்படி வந்துருச்சு, ரெண்டு ரிசல்ட் வந்துருச்சு. ஃபோர்த் ரிசல்ட் ரொம்ப சிம்பிள், a equal to d equal to 0 in 1. ஏயும் 0 பண்ணணும், டியும் 0 பண்ணிடணும். அப்போ 1 என்ன கொடுக்குன்னு பாருங்க, a 0 இந்த செகண்ட் டிகிரி ஃபுல்லாக போயிடும், d 0 இதுவும் போயிடும், கான்ஸ்டன்ட் போயிடும். bx plus cy equal to 0, bx plus cy equal to 0ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இது இம்ப்ளைஸ் ஸ்ட்ரைட் லைன், ஏன்னா டியும் இல்லை, கான்ஸ்டன்ட்டும் இல்லை, இந்த செகண்ட் டிகிரி டேர்மும் இல்லை. அப்போ இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். bx plus cy equal to 0. ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு என்ன வந்துடும்னா பாசிங் த்ரூ ஆரிஜின் வந்துடும், பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே அழகாக கிளியராக தெரியும். அதே மாதிரி இங்கேயும் டியும் ஏயும் 0 வச்சுன்னா இது யூவி பிளேனில் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ ஸ்ட்ரைட் லைன் 2 implies straight line passing through origin. ஓகே, ஒரு ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0 இல்லாமல் இருந்தால் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின், கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 வச்சு அப்படின்னா பாசிங் த்ரூ ஆரிஜின். இது ரொம்ப எல்லாருக்குமே நேச்சுரலாக தெரிஞ்ச விஷயம். அப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு ஜென்ரல் சர்க்கிளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஒன்று இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் இது
A0 இங்கே எடுத்தோம்னா அது லீனியர் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் வருது. அப்போ நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின், ஸ்ட்ரைட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின். இங்கே A0 எடுக்கும்போது சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின், சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, சப்போஸ் D0 எடுத்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின், இங்கே D0 எடுக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின். AD ரெண்டையுமே 0 எடுத்தா ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின், இங்கேயும் ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு இப்படி உங்களுக்கு ஈக்குவேஷன் வச்சு ஈஸியாக சொல்லிட்டேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது AX + BY + C = 0 அந்த மாடல் இருக்கணும். அதில் C வந்து 0வா இல்லைன்னா நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின், C 0வா இருந்தால் பாசிங் த்ரூ ஆரிஜின். அதே மாதிரி ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் சர்க்கிளோட ஈக்குவேஷன். இதில் D கான்ஸ்டன்ட் 0வா இருந்தால் அது பாசிங் த்ரூ ஆரிஜின், சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆரிஜின். கான்ஸ்டன்ட் 0வா இல்லைன்னா சர்க்கிள் நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்கஷன் கேட்குற சான்ஸ் அதிகம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.